Oh, hello everyone. In this video, we are going to see about transition timing function. So last வந்து பார்த்தீங்கன்னா transition delay, transition duration, transition property and transition timing function பற்றி இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படின்றத நீங்கள் இந்த இது மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இந்த டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல 6 டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த 6 டிஃபால்ட் வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளால் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியோட டெஃபினேஷன் வந்து என்னென்னா, இட் ஸ்பெசிஃபை த ஸ்பீட் ஆஃப் த டிரான்சிஷன் எஃபெக்ட். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 வேல்யூஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 வேல்யூஸை பற்றி நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோஸில். ஸோ திரும்ப நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈஸ் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகணும், தென் ஃபாஸ்ட்டாக போகணும், தென் ஸ்லோவாக எண்ட் ஆகணும். ஸ்லோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்லோ எண்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஈஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர். ஸோ இந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே சேம் ஸ்பீடில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஈஸ் அப்படின்றது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக முடியணும், நடுவில் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன் பிட்வீனில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் லீனியர் அப்படின்றது எப்பயுமே ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் இருக்கும். ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகாது, ஸ்லோவாக முடியாது. ஸோ ஒரே லீனியர் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஈஸின் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஈஸின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டார்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ ஈஸோடைய கண்டினியூஷன் தான் இது ரெண்டும், ஈஸின் அண்ட் ஈஸ் அவுட். ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஈஸின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் அவுட். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோ எண்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈஸின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஈஸ் அவுட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸ்லோ ஸ்டார்ட்னா ஈஸ் இன், ஸ்லோ எண்டுனா ஈஸ் அவுட். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் இன் அவுட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே கம்பைன் பண்ணதான் அந்த ஈஸ் இன் அவுட். ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஈஸ் அப்படின்றது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக முடியணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டான ப்ராப்பர்ட்டி மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் ரெண்டு இருக்குது, ஈஸ் இன் அண்ட் ஈஸ் அவுட். ஈஸ் இன் அப்படின்றது ஸ்லோ ஸ்டார்ட், ஈஸ் அவுட் அப்படின்றது ஸ்லோ எண்ட். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ண ப்ராப்பர்ட்டி தான் ஈஸ் இன் அவுட். இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ ஈஸ் இன் அவுட் அப்படின்றது ஸ்லோ ஸ்டார்ட் அண்டு ஸ்லோ எண்டு. ஸோ லீனியர் அப்படின்றது சேம் ஸ்பீடாக இருக்கும். இந்த வேல்யூஸில் நீங்கள் தென் லாஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் பெசியர். ஸோ இந்த கியூபிக் பெசியரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கியூபிக் பெசியரில் 4 வேல்யூஸ் இருக்கும். 4n அப்படின்னு கூட நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். நம்மளுடைய ஓன் வேல்யூஸை இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 4n's வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 4nக்கு நம்ம ஸ்பெசிஃபைடு வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். ஸோ இதுதான் டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். ஸோ டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறேன்னா ஈஸ் செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டியூரேஷன் அப்படின்றத நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ டியூரேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு எஃபெக்ட் வந்து இருக்காது. ஸோ லீனியர்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீனியர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரே ஸ்டார்ட் ஆகும், ஒரே ஸ்பீடில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ் இன். ஸ்லோ ஸ்டார்ட்டுங்க, அப்புறம் ஃபாஸ்ட்டாக போதாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஈஸ் இன் ப்ராப்பர்ட்டி, ஈஸ் அவுட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஈஸ் இன் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ராப்பர்ட்டிஸுமே பார்த்தாச்சு. transition, transition delay, transition duration, transition property, transition timing function. So thank you for watching. Thank you.